வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஷார்ட்ஸில் போட்ட கலெக்ஷன் தாங்க. அவ்வளோ என்கொயரிங்க. ஒரு 2K எபோவ் வந்துட்டு வியூஸ் அது போயிட்டுருக்கு. இப்போ வரைக்குமே அது போயிட்டுருக்கு. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வாட்டி ஸ்டாக் எடுத்துருக்கோம். ஆனால் ப்ராப்பராக ஒரு வீடியோ நம்ம சேனலில் அது இருக்கவே இருக்காது. பிகாஸ் அது குரூப்பில் போட்டாலே ஸ்டாக் அவுட் ஆகிடும். வேகமாகவே ஸ்டாக் அவுட் ஆகிடும். ஒரு எஸ்சி எம்எம் மட்டும்தான் பெண்டிங் ஆகும். ஸோ அதை கொண்டு வந்து வீடியோவாக நம்மளால் போட முடியாது அப்படிங்கிறதுனாலே நான் அந்த வீடியோ போடவே என்னால் முடிஞ்சதில்லை. ஸோ இந்த நேற்று நான் ஷார்ட்ஸ் போட்டப்பவுமே நேற்று ஷார்ட்ஸ் போட்ட கலெக்ஷனுமே மெஜாரிட்டி முடிஞ்சு. அகெயின் அந்த ஐட்டம்ஸ்லேயே இருக்கக்கூடிய கலர்ஸ் நல்ல ஐட்டம்ஸாக பார்த்து மறுபடியும் நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். அதனால தான் நிறைய பேர்த்துக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே முடியலை. ஏன்னா அவ்வளோ என்கொயரி இன்னுமே அதில் பார்த்திங்கன்னா என்கொயரி வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம். இனிமேல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30 மெசேஜஸ் வந்து அன்ரீடில் தான் இருக்குது. ஸோ வீடியோ முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே கலெக்ஷன் அனுப்பி நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு மறுபடியும் ரீஸ்டாக் வித்தின் 1 டேலேயே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்த குர்த்திக்கு அப்படி என்னப்பா இருக்குது அப்படிங்கிறது அதில் நான் ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா சூப்பரான 3/4 ஹேண்டோட உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லிவோ சர்டிஃபிகேட்டில் கொண்டு வந்திருக்கோம். இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய லிவோ சர்டிஃபைட் குர்த்தி தான். லிவோ சர்டிஃபைட் குர்த்தினா என்ன மேம் அப்படின்னா, நமக்கு இச்சிங் வரக்கூடாது, ரொம்பவே வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாது, நம்ம பாடியில் அதை வியர் பண்ண ஃபீலே நமக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரியான ஃபேப்ரிக்ஸில் வரக்கூடிய ஃபேப்ரிக் தான் லிவா சர்டிஃபைட்னு கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபைட் கொடுத்த ஃபேப்ரிக் தான் இது. இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, பிராண்ட் அண்ட் மெஷர்மெண்ட் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் தாங்க எங்களுக்கு இருக்கும். 41 லென்த்து உங்களுக்கு ஒரு டீசெண்டான 41 லென்த்துக்கு கொடுத்துருக்காங்க. 3/4 அப்படிங்கிறதுனாலே நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஹேண்டுக்கிட்ட இந்த மாதிரி பட்டன் வந்து ஸ்டிச்சோட உங்களுக்கு நீட்டான ஒரு பிராண்டடான ஐட்டம்ஸில் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு லைஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்டர்லாக் மட்டும் இல்லாமல் இன்டர்லாக்கோட ஸ்டிச்சிங் பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே நெருக்கமான ஸ்டிச்சிங்காக கொடுத்துருப்பாங்க. நார்மலான ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே நிறைய கேப்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டிச்சுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே மைன்யூட்டாக நம்ம ட்ரெஸ்ஸுக்கு வீட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சராக கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சப்போர்ட்டிவான சைட் கட் குர்த்தியில் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சைடு பாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மிங் வந்து நிறைய காலேஜ் கோயிங்க்கு போவீங்க, ஆஃபீஸ் கோயிங்க்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அமௌண்ட்டு, கீஸு, மொபைலு இதெல்லாம் கேரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பாக்கெட்டுமே அவைலபிளாக இருக்குது. இது சைஸஸ் பார்த்தீங்கன்னா எஸ், எம், எல், XL, XXL மொத்தமாக 5 சைஸ் வந்துடுங்க. எஸ் 36 ஸ்ட்ரைட் கட் குர்த்தி தான். ஸோ ஹிப்புக்கும் பஸ்ட்டுக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் வந்து இருக்காது. ஆனாலும் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அளந்து சொல்லிடுறேன். இப்போ நான் காட்டிட்டு இருக்கிறது XXL சைஸு. XXL சைஸோட ஹிப்பு மெஷர்மெண்ட், பஸ்ட் மெஷர்மெண்ட் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. சைஸ் இஷ்யூக்கு நம்மகிட்ட ரிட்டர்ன்ஸ் கிடையாதுங்க. ஸோ நம்ம சொல்லக்கூடிய சைஸ் கண்டிப்பாக ட்ரெஸ்ஸில் இருக்கும். இல்லை அப்படின்னா XXL சைஸ் உங்களுக்கு வரக்கூடிய சைஸ் பார்த்தீங்கன்னாவே 44 கொடுத்துருக்காங்க. இதில் 46 வருது, நான் 44 உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஹிப்பு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 44 தான். ஓகேங்களா? 44ங்கும் போது உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஒரு இன்ச்சு 1/2 இன்ச்சு கூடுதலாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் இதுதான். உங்களுக்கு தொப்பை இருக்குன்னா அடுத்த சைஸ் எடுத்துக்கோங்க. நான் எம் போடுவேன் மேம், எனக்கு லைட்டாக தொப்பை இருக்கும் அப்படின்னா நீங்கள் எல் எடுத்துக்கோங்க, தப்பே கிடையாது. உங்களுக்கு லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு சுருங்கும். ஏன்னா பியோர் ரயானுங்கிறதுனால 1/2 இன்ச்சு சுருங்கும். ஸோ நீங்கள் சேஃபர் சைஸாக அடுத்த சைஸ் எடுத்துக்கோங்க. XXL வரைக்கும் இதில் இருக்குது. XXL 4XL வந்து நிறைய பிரிண்ட் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னா நான் XXL 4XL எடுத்துருவேன். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ், எம், எல், XL வேணுங்கிறவங்க XXL மொத்தமாக 5 சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல்லான க்ரீன் கலரில் குட்டியான டிசைன் வந்துட்டு அச்சு டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் தான். பிடிச்சிருக்கவங்க டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 199 மட்டும் நாங்கள் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்க்கு ஜஸ்ட் 199. நான் வந்து ஆன் வியூ, அவசா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியூசன், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ட்வில் ப்ளூனால நிறைய நான் சேல் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து பர்சனலி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் குவாலிட்டியாகவும் ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் ஒரு ஐட்டம் இருக்குன்னா இந்த 199 கொடுத்துருக்காங்க. இது லிபா அண்டு உங்களுக்கு ஆலிவா அப்படிங்கிற பிராண்டில் கொண்டு வந்திருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் லிவா சர்டிஃபிகேட் தான் அந்த பிராண்டில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் வரும்போதெல்லாம் எனக்கு பிடிச்ச கலர்ஸில் எம் ஆர் எல் சைஸ் நான் வந்துட்டு எடுத்துக்குவேன். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒயின் கலரில்
ஸ்ட்ரைக் லைன்ஸ்லாம் உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து எப்போ பார்த்தாலும் கோட் செட் பிரிண்ட் பார்த்து 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 அழுத்து போயிடுச்சுங்க. ஏன்னா ஒரு பிரிண்ட் வந்துச்சுன்னா ஒரு 6 மாதம் 3 மாதம் வரைக்கும் எல்லாம் இருந்தால் பரவாயில்ல. கிட்டத்தட்ட 1 இயர் எபோவ் வந்துட்டு இப்போ வரக்கூடிய அந்த கோட் செட் பிரிண்ட்டு வந்துட்டுருக்கு. அதை பார்த்து பார்த்து எனக்கே சேல்ஸ் பண்ணுறக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த பிரிண்ட் மேலே போயிடுச்சு. இதெல்லாம் லைட் ஷர்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். S2 XXL வரைக்குமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? அந்த பிரிண்டெல்லாம் ரொம்ப அதனாலே நான் தேடி ஏன்னா இந்த ஐட்டமில் வர்றதே அதிகமாக அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வருது. அப்படிங்கிறனாலேயே நான் வந்து சொல்லி தான் எடுத்தேன். எனக்கு வந்து முன்னாடி வரக்கூடிய ஒரு ஃப்ளோரல் பிரிண்டில் சின்ன சின்ன யூனிக்கான சின்ன பிரிண்ட்டுக்கெலாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தேடி 12 டிசைன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி பிரிண்ட் தான் இப்போ வந்து எப்போவுமே பார்க்குறோம். எல்லா ஐட்டம்லேயும் சரி, ஒரு 2 பீஸ் செட்டாக இருக்கட்டும், ஒரு அம்பர்லாவாக இருக்கட்டும், ஒரு 3 பீஸ் செட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் வந்து பார்த்து எனக்கு பர்சனலாக, ஸோ கஸ்டமர்ஸ் உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கும் அந்த ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி பிரிண்ட்டை பார்த்து எங்களுக்குமே போர் அடிச்சிருச்சு மேம், நம்மளோட பழைய அந்த குட்டி பிரிண்ட்டுங்க வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரே ஒரு பீஸ் மட்டும் V நெக்கில் வந்திருக்குங்க. M2 XXL அவைலபிளாக இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒயின் கலரில் சாண்டல் கலரில் ஃப்ளோரல் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிண்டெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த பிரிண்டே போதும்பா அப்படிங்கிற அளவுக்கு மைண்ட் செட் போனதுங்க. அந்தளவுக்கு ஒரு அழகான கலெக்ஷன்ஸு எல்லாத்துலேயுமே. இது மட்டும் உங்களுக்கு M2 XXL வரும். பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு S2 XXL வரும். இது ஒரு அழகான பேரட் க்ரீன் மாதிரியான ஒரு கலரில் பிரிண்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த ட்ரெடிஷ்னல் பிரிண்ட்டு நமக்கு எப்போவுமே பிடிக்குங்க. ஆனால் எவ்வளோ பிரிண்ட்டுகள் அழகாக வந்தாலும் இந்த ட்ரெடிஷ்னல் பிரிண்ட்டுக்குள்ளே ஒரு அழகு வந்துட்டு எந்த பிரிண்ட்டுக்கும் வரும்னு எனக்கு தோணலாம். என்னோடய பர்சனல் சஜஷன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கலெக்ஷனை பிக் வியூவாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரீசெல்லர்ஸ் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டர்ஸ்னால் இந்த பிராண்டட் ஐட்டம்ஸ் தாங்க. ஏன்னா இது பிராண்டட் குவாலிட்டியாகவும் இருக்கும், சைஸ் அஃபர்டபுளாகவும் இருக்கும், டிசைன்ஸுமே நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கஸ்டமைஸ் டிசைன்ஸாகவும் இருக்கும். இதெல்லாம் பிளாக் லவர்ஸாக இருக்கீங்க, பிளாக்ல உங்களுக்கு அழகான ஒரு ஐஸ் சாட் ப்ளூவில் வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃப்ளோரல் பிரிண்ட்டு ரொம்ப யூனிக்கான ஒரு கலர். இது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு பர்பிள் கலர் ஃபேப்ரிக். நீங்கள் டச் பண்ணிங்கன்னா தெரியும், நிறைய கஸ்டமர்ஸ்க்கு இந்த ஃபேப்ரிக் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, மேம் எனக்கு வந்துட்டு இந்த அலிவா பிராண்டில் எப்போ மேம் ஸ்டாக் கொண்டு வருவீங்க? ஏன்னா நம்ம குரூப்பில் போட்டோன்னா XL XXL பறக்கிறது நமக்கு தெரியாதுங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் சோல்ட் அவுட் ஆகிடும். ஸோ இந்த வாட்டி நான் குரூப்பில் போடவே கூடாது. ஃபஸ்ட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு இதை கலெக்ஷன் நம்ம காட்டணும், இந்த மாதிரி ஐட்டமும் நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்றைக்கி நான் ஸ்டாக்கை வந்து குரூப்பில் போடாமையே கையில் பிடிச்சி வச்சு உங்களுக்காக வீடியோ உடனே கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்காக ஒவ்வொரு கலெக்ஷனும் யூனிக்காக தேடி இது ஒரு பியூட்டிஃபுல்லான பிளாக்ல பிரிண்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கணும். ஒரு லைட் சாண்டல், இதுக்கு கான்ட்ராஸ்டாக நீங்கள் இதே கலரில் ஷால் அண்ட் பேர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக தெரியுங்க. காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கெல்லாம் ரொம்ப 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 பிடிக்கக்கூடிய ஒரு ஐட்டம்ங்க இந்த ஐட்டம்ஸு. ஸோ மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க. இதில் நிறைய பிரிண்ட் வேணும், ஃப்யூச்சரில் நம்ம உங்களோட சப்போர்ட்டிவ் பொறுத்து நம்ம இதை நிறைய கொண்டு வருவோம். ஏன்னா ஒரு ப்ராடக்டை நம்ம ரிப்பீட்டாக கொண்டு வரோம் அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களோட ஃபீட்பேக் இருக்குது. இந்த பிரிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பார்த்ததுமே எடுத்துகிட்டேன். ஒரு நல்ல ஒரு நேவி ப்ளூ ஆர் ஸ்டீல் ப்ளூவில் பேக்ரவுண்டில் ரொம்ப லைட் ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட் பண்ணி பிக் சைஸில் ஃப்ளோரல் பிரிண்ட் வந்து ஐஸ் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே ஒரு யூனிக்கான ஒரு டிசைனாகவும் தெரிஞ்சு, அதுவும் இல்லாமல் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு காட் செட் பிரிண்ட்டாகவும் நமக்கு தெரிஞ்சு. ஸோ உங்களுக்கெல்லாம் இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த ஐட்டம்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்காங்க, நம்ம முடிஞ்ச வரைக்கும் லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து வீடியோ பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம 10K ரீச் ஆக போகிறோம். 10K ரீச் ஆனதும் ஒரு சூப்பரான ஆஃபர் நம்மளோட பேஜில் வரப்போகுது. ஸோ டூ சப்ஸ்கிரைபர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஒரு ஆஃபர் உங்களை ரீச் பண்ண முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.